எல்லாருக்கும் வணக்கம். ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம ஃபன்னான ஒரு அட்வென்ச்சர்ல இறங்க போறோம். நீங்க ரெடியா? இந்த கெமிக்கல் ஃபார்முலாஸ் அடாடாடாடா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது எவ்ளோ கஷ்டம் இல்லையா? Al2O3 NH2O பார்த்தாலே ஐயோ இது என்னடான்னு தலை சுத்தம். சயின்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்களை மனப்பாடம் பண்றது ஒரு பெரிய டாஸ்க் தாங்க. எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இனிமே அந்த கவலையே வேணாம். ஏன்னா மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் இதுக்கு ஒரு அட்டகாசமான டெக்னிக் வச்சிருக்காரு. இனிமே நோ மோர் மனப்பாடம். அதுக்கு பதிலா நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜாலியான காமெடியான மென்டல் மூவியை உருவாக்க போறோம். நம்ம மனசுலயே ஒரு சினிமா ஓட போகுது. ஓகே, எந்த ஒரு கதைக்கும் ஒரு ஹீரோ வேணும் இல்லையா? வாங்க, அலுமினியத்தோட எல்லா சீக்ரெட்ஸையும் நமக்கு சொல்லித்தர போற நம்ம ஹீரோவை பார்க்கலாம். நம்ம ஸ்டார் யாருன்னு பாக்குறீங்களா? இதோ பளபளன்னு மின்னக்கூடிய மறக்கவே முடியாத ஒரு அலுமினியம் ரோபோ. ஆமாங்க, இவர்தான் நம்ம ஹீரோ. நாம கத்துக்க போற எல்லா ஃபார்முலாக்களையும் இந்த ஒரு ரோபோவை வச்சுதான் கனெக்ட் பண்ண போறோம். சரி, வாங்க நம்ம மூவிக்குள்ள போலாம். முதல் காட்சி, நம்ம ஹீரோ அந்த அலுமினியம் ரோபோ இப்போ ஒரு பாக்ஸிங் ரிங்குக்குள்ள நின்னு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பாக்ஸர் மாதிரி. கவனிச்சிங்களா? பாக்ஸர். இப்போ பாருங்க, இந்த பாக்ஸைட் ஃபார்முலாவை Al2O3.NH2O எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலான்னு. முதல்ல Al2. நம்ம ரோபோக்கு 2 பவர்ஃபுல்லான கால்கள் இருக்கு, அதான் Al2. அடுத்து O3. அது போட்டிருக்க பாக்ஸிங் கிளவுஸ்ல 3 பளபளப்பான மோதிரங்கள் இருக்கு, அதுதான் O3. சரி, சண்டை முடிஞ்சா என்ன ஆகும்? செம்ம தாகம் எடுக்கும் இல்லையா? அதனால அது N நம்பர் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ், அதாவது எக்கச்சக்கமான தண்ணியை H2Oவை மடக் மடக்குன்னு குடிக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இந்த முழு படத்தையும் உங்க மனசுல ஓட்டி பாருங்க. ஒரு அலுமினியம் ரோபோ பாக்ஸிங் பண்ணுது, அதுதான் பாக்ஸைட். அதுக்கு 2 கால்கள், அதாவது Al2, 3 மோதிரங்கள், அதாவது O3 இருக்கு. சண்டை முடிஞ்சதும் நிறைய, அதாவது N அளவு தண்ணி குடிக்குது, அதான் H2O. பாக்ஸைட் ஃபார்முலா உங்க மைண்ட்ல லாக் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த சீன் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம ரோபோ இப்ப பாக்ஸிங்லாம் முடிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷா செம்ம ஸ்டைலா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போகுது. அங்க போய் ரொம்ப டீசெண்டா ஒரு டை கட்டிக்கிட்டு நிப்புது. இப்ப பாருங்க, டை ஸ்போர்ட்ஸ் ரெண்டையும் சேருங்க. டை ஆஸ்போ வந்துருச்சா? டயாஸ்போர் ஃபார்முலா Al2O3.H2O. ரொம்ப சிம்பிள். இது அதே ரோபோ தான். சோ அதோட 2 கால்களும் 3 மோதிரங்களும், அதாவது Al2O3 அப்படியே இருக்கு. ஆனா இங்க அது ரொம்ப நாகரிகமா இருக்கு இல்லையா? அதனால ஒரே ஒரு H2O, அதாவது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் குடிக்குது. பாக்ஸைட்ல நிறைய தண்ணி, இங்க ஒன்னே ஒன்னு. அப்போ டயாஸ்போருக்கான முழு மென்டல் பிக்சர் என்ன? நம்ம அலுமினியம் ரோபோ ஒரு டை கட்டிக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிக்கு போகுது, அதுதான் டயாஸ்போர். அதே 2 கால்கள், 3 மோதிரங்கள், அதாவது Al2O3. ஆனா ரொம்ப டீசெண்டா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி, அதாவது H2O மட்டும் குடிக்குது. பெர்ஃபெக்ட். அதே ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில நம்ம ஹீரோ ரோபோ கண்ணுல திடீர்னு ஒரு அழகான பெண் ரோபோ படுது. வாவ், அவ பேரு கயோலின். கயோலின் இந்த பேரு நமக்கு எதை ஞாபகப்படுத்த போகுது? கயோலினைட். இந்த கயோலினைட் ஃபார்முலா அலுமினியம் 2, சிலிகான் 2, ஆக்சிஜன் 5, OH4. கொஞ்சம் பேர் சார்க்கேன்னு பாக்குறீங்களா? கவலையே வேணாம், இந்த ஃபன்னியான லவ் சீன்ல ஈஸியா பிரிச்சிடலாம். முதல்ல Al2. நம்ம ஹீரோயின் கயோலினுக்கும் 2 கால்கள் இருக்கு. அடுத்து SI2. நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவளுக்கு வெக்கம் வந்து சிசி அப்படின்னு 2 தடவை சொல்றான், அதான் SI2. அப்புறம் O5. அவ கையில 5 பிரகாசமான ஆரஞ்சு பழங்கள் வச்சிருக்கா. O for ஆரஞ்சு, 5 ஆரஞ்சு, அதனால O5. கடைசியா OH4. அந்த ஆரஞ்சு பழங்களை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்ததும் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே OH அப்படின்னு 4 தடவை கத்துறான், அதான் OH4. சூப்பர்ல? அப்போ கேயோலைனைட் கதை என்ன? நம்ம ரோபோ கேயோலைன் என்ற பெண் ரோபோவை சந்திக்குது, அதுதான் கேயோலைனைட். அவளுக்கு 2 கால்கள், Al2. வெக்கப்பட்டு சிசி SI2ன்னு 2 தடவை சொல்றா. கையில 5 ஆரஞ்சு பழங்கள், O5 வச்சிருக்கா. அத வாங்கினதும் நம்ம ஹீரோ OH-ன்னு 4 தடவை OH4ன்னு கத்துறான். இந்த முழு கதையும் அந்த ஃபார்முலாவும் இப்போ உங்க மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருக்கும். சரி, கதை சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ஃபார்முலாக்கள் ஏன் இப்படி இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? வாங்க அதையும் ஒரு சின்ன எட்டி பார்த்துடலாம். கெமிஸ்ட்ரியில ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு சார்ஜ் இருக்கும். உதாரணத்துக்கு அலுமினியத்தோட சார்ஜ் +3, ஆக்சிஜனோட சார்ஜ் -2. இந்த நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, Al2O3ல ஏன் 2 அலுமினியம் 3 ஆக்சிஜன் இருக்குன்னு.
2 அலுமினியம்னா 2 பெருக்கல் பிளஸ் 3 மொத்தம் பிளஸ் 6 சார்ஜ். 3 ஆக்சிஜன்னா 3 பெருக்கல் -2 மொத்தம் -6 சார்ஜ். இப்போ பிளஸ் ஆரோ மைனஸ் ஆரோ ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? 0. அதனால தான் இது ஒரு ஸ்டேபிளான காம்பவுண்ட். நம்ம பாக்சைட் டயோஸ்போர் ரெண்டுலயுமே இந்த Al2O3 தான் இருக்கு. கயோலனைட் கொஞ்சம் வித்தியாசமானது. அதுல 2 லேயர் இருக்கு. ஒன்னு அலுமினா ஹைட்ராக்சைடு லேயர், இன்னொன்னு சிலிக்கா லேயர். இந்த 2 லேயரும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த கயோலனைட் உருவாகுது. நம்ம கதையை நிஜமான சயின்ஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஓகே, இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நம்ம மென்டல் மூவி எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? வாங்க வேகமா ரீகேப் பண்ணலாம். நான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ரெடியா? பாக்ஸர் ரோபோ அது என்ன மினரல்? கரெக்ட், பாக்சைட். ஃபார்முலா Al2O3NH2O. சூப்பர். அடுத்தது டை கட்டின ரோபோ? எஸ், டயாஸ்போர். ஃபார்முலா Al2O3H2O. அருமை. கடைசியா கேயோலின் பென் ரோபோ, கேயோலின் நைட். ஃபார்முலா என்ன? Al2Si2O5OH4. பிரமாதம், நீங்க எல்லாரும் கத்துக்கிட்டீங்க. சரி, இறுதியா ஒரு சில விஷயங்கள். உண்மையிலேயே இப்படி ஒரு அட்டகாசமான டெக்னிக்க நமக்கு கத்துக் கொடுத்த மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்களுக்கு நம்ம எல்லார சார்பாகவும் ஒரு பெரிய நன்றிய சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதே மாதிரி மென்டல் மூவி டெக்னிக்கை யூஸ் பண்ணி வேற எந்த கஷ்டமான சப்ஜெக்ட நீங்க ஈஸியா கத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்க ஐடியாக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த விளக்க உரைய இவ்ளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட அடுத்த அமர்வுல உங்களை சந்திக்கிறேன்.